கன்வின்சிங் ஸ்டார்ட் கிடைக்கலன்னா நம்ம ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம க்ரீஸில் இருக்கும், 30 ரன் அடிச்சிருக்கோம், ஆனால் கன்வின்சிங்காக இல்லை. இப்போ நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம எதை பற்றி யோசிக்கலாம், எப்படி யோசிச்சுனா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு பாசிட்டிவ், எதுலேயுமே நம்ம ஒரு பாசிட்டிவான திங்ஸ் பார்க்கணும். நமக்கு இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்டிமேட்டாக ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் தான் நம்ம நினச்சது நடக்கலைன்னு அர்த்தம். நம்ம நினச்ச ஷார்ட்ஸ் நடக்கலைன்னா அந்த பர்டிகுலர் பால் தான், அந்த பால் தாண்டிடுச்சு, அது பாஸ்ட். அதை பற்றி நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ப்ரெசென்ட்லேயே இருக்கலாம். இப்போ நம்ம அவுட் ஆகாமல் இருப்போம், அதனால நம்மளோட பெஸ்ட் தான் நடந்துட்டு இருக்குன்றது தான் ஒரு பேட்ஸ்மேனாக நம்ம அவேராக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங்கு எப்பயுமே ஒரு டஃப் ஃபேஸ் வரதான் செய்யும். அந்த டஃப் ஃபேஸை ஃபேஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதோட நல்லது தான் வரப்போகுதுன்னு நம்ம பிலீவ் பண்ணலாம், அது நல்லதாக வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஆடும்போது அந்த விக்கெட்டில் யூஸ்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் என்ன ஷாட் ஆடலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம பாசிட்டிவான திங்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போக பார்த்தோன்னா பிக் ஸ்டார்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இது வந்தோடனே நல்லா பேட்டில் போடுது, 6 4 இல்லை அடித்து ஸ்டார்ட் கிடச்சிச்சு, இப்போ பவர் பிளே ஆஃப். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிருந்தேன். பேட்டிங்கே 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்தோடனே நிறைய அட்டாக் பண்ணுறவங்க வந்து பேட்ஸ்மேன் நியூ பாலில் எந்த பால் போட்டாலும் 4 6 அடிக்க பார்க்குற பேட்ஸ்மேன் ஒருத்தர். அது அங்கே இல்லை அப்படின்னா தான் அவங்க டிஃபென்ஸ் ஆடுவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். இன்னொரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் வந்து நல்ல பால் ஆடணும், அது லூஸ் பாலாக இருந்தால் பவுண்டரி அடிக்கணும், இப்படி தான் யோசிப்பாங்க 2 பேட்ஸ்மேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைப்புக்கு சொல்கிறேன். எல்லா பாலும் பவுண்டரி அடிக்கணும்னு பார்க்குற பேட்ஸ்மேன் பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்து 2 3 6 4 4 அடித்து ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு இப்போ பவர் பிளே ஆஃப் ஆகிடுச்சு. அவரோட பேசிக் எபிலிட்டியை இல்லை அவரோட ஸ்ட்ராங் எபிலிட்டியை நம்ம மாற்றணும்னா அவருக்கு பெருசாக சக்ஸஸ் ரேட் இருக்காது. ஸோ இந்த நேரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பால் அட்டாக் பண்ண தான் பார்த்துருக்காரு. ஆனால் பால் ஹார்டாக இருந்தது, எல்லாம் சர்க்கிள்குள்ளே இருந்தாங்க, அதனால் ரன்ஸ் நிறையா வந்தது. இப்போ சர்க்கிளுக்கு வெளியில் போயிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா எல்லா பாலும் அட்டாக் பண்ண பார்க்கலாம், ஆனால் தரையோடு அட்டாக் பண்ண பார்க்கலாம். எவ்ரி பால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பவுண்டரி 6 தான் அடிக்க பார்ப்பீங்க. உங்களால் அடிக்க முடியாத பாலை நீங்கள் வந்து அதை டிஃபென்சிவாவோ சிங்கிளாக ஆட பார்க்குறீங்க. அதே பண்ணுங்கள், ஆனால் ரீச்சில் இப்போ உங்களுக்கு அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாமே தரையோடு அடிங்க. அப்போ பவர் பிளே நமக்கு இருந்தாலும் இல்லாட்டியுமே பால் தரையில் போகும், நம்ம அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, ஸ்கோர்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கு பிடிச்சதை அட்டாக் பண்ணுறது தான், அப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் நல்ல பாலுக்கு வெயிட் பண்ணுவாங்க, பேட் பாலாக வந்து அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரே பிரின்சிபல் தான், ஃபர்ஸ்ட் பால் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் ஒரே பிரின்சிபலில் தான் இருப்பாங்க. நீங்கள் அதே போல் ஒரு 30 ரன் ஸ்டார்ட் நீங்கள் இது வரைக்கும் அப்படி தான் ஆடிப்பீங்க. அதே போல் நீங்கள் ஒரு பவர் பிளே முடிஞ்ச பிறகும் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதே நல்ல பால்னால் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அக்கார்டிங் டு த பால் லூஸ் டெலிவரி 1 2 பவுண்ட்ரியான்றதை நீங்கள் உங்களோட ஷார்ட் செலெக்ஷன் அக்கார்டிங் டு த விக்கெட் அக்கார்டிங் டு த பவுலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் அவர் கேட்டிருந்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.